பீகாருக்கு ஒரு சமயம் போயிருந்தோம். பீகாருக்கு போய் நாங்கள் இறங்குற நேரம் மிகச்சரியாக அந்த கயா ஸ்டேஷனில் இறங்கும்போது மணி 2. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருந்தோம் தமிழ்நாட்டிலிருந்து. நாங்கள் இறங்கி அப்படி நடந்து வர்றோம். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த ஒரு சாத்தூர் மாதிரியான விருதுநகர் மாதிரியான சாத்தூர் அல்லது விருதுநகர் மாதிரியான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 3000 பேர் கீழே படுத்துக்கிருக்கான். 3000 பேர் ஏயா படுத்திருக்கான்னு கேட்டோம். நாங்கள் அவங்க எல்லாம் கூலி தொழிலாளிகள். அங்கே இங்கே மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் கிடையாது, தீப்பெட்டி ஆஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு விவசாய கூலிகள் மட்டும்தான். அந்த கூலி தொழிலெல்லாம் 3000 பேர் படுத்து கிடக்கான். விடிஞ்சவொன்னே எந்திரிச்சு எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அங்கே கிடைக்கிற வருமானம்னா ரொம்ப ரொம்ப சொற்ப வருமானம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த தர்மசாலாவில் இருந்து அந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டருக்கு ரிக்ஷாவில் போனால் எவ்வளோ கேட்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வெறும் 5 ரூபா அல்லது 10 ரூபா தான் வாங்குறான். அங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஊர் பூரா நீங்கள் இப்போ எந்த ஊரை பார்த்தாலும் நீங்கள் நகரத்திலேயே குண்டு பல்ப் தான் இன்னும் இருக்குது. இன்னும் குண்டு பல்ப் தான் நகரத்தில் இருக்குது. அப்போ கிராமங்களில் என்ன பல்ப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த வீடும் பூசப்பட்டிருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய காரை விழுந்தாலும் பூசப்பட்டிருக்கிறாது. அது அப்படி ஒரு பாலடைஞ்ச மாநிலத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட மாநிலம். அங்கே படிப்பு கிடையாது, வசதி கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு அவன் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிற ஒரே காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற அத்தனை ரயில்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினும், அந்த ட்ரெயினில் டிரைவர் இருக்கானோ இல்லையோ, ஆனால் கட்டாயம் ஒரு பீகாரி, உத்தரப்பிரதேசக்காரன், ஜார்க்கண்ட்காரன் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ரிசர்வ் பயணம் பண்ணு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கிற சூழல். ஆனால் தமிழகம் அப்படி கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே தெரியும். ரொம்ப ரொம்ப வினோதமானவும் ஆச்சரியமாகவும் அதுவும் கோபப்படுற மாதிரியான சடங்குகள்லாம் நடக்கும். பெண்களை தரையில் நிப்பாட்டி உட்கார வச்சுக்கிட்டு ஆண்கள் அவங்களுக்கு மேலே நடந்து போகிற சடங்குகள்லாம் நடக்கும். நான் மதத்தை சொல்லலை, ஆனால் சடங்குகள் அவ்வளவு கேவலமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கிற மாநிலங்கள் இருக்கிறப்போ ஊர் ஊரா புத்தக திருவிழா நடத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும். என்னோட 2வது பையன் 6வது படிச்சிருந்தான். SH சாத்தூர் மேல்நிலைப்பள்ளியில் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான். ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ எல்லாரும் சத்தம் போடுறாங்க. வீட்டுக்காரமாக சத்தம் போடுது. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கலை இலக்கியரவு அதெல்லாம் போகிறீங்களா செய்கிறீங்களா, உங்களுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபு தான் அவனுடைய கிளாஸ் டீச்சரு. நீங்கள் போய் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பையன் அங்கே உட்காந்துருக்கான், 6 படிக்கிற பையன். கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டான், எப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டான். என்ன இந்த மாதிரி அம்மா சொல்கிறாடா அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான், நீங்கள் எழுத்தாளர்னு சொல்கிறீங்க அப்படின்னா. ஆமாம், எழுத்தாளர் தான். அப்போ எழுத்தாளர்னா இப்படி தப்பு பண்ணலாமா, இது உங்களுக்கு தப்புன்னு படலையான்னு கேட்டான். அப்ப எழுத்தாளராக இருந்தால் அவன் நேர்மையானவராக இருக்க வேண்டும் என்கிற கற்பிதம் என்கிற ஒரு பாடம் சின்ன பையன் வரைக்கும் போயிருக்கு. அப்ப எழுத்தாளருக்கு எப்படி இருக்கும்? அப்ப கவிதை எழுதுனா என்ன தப்பு? எழுதணும். கவிதை எழுதுறீங்களா, கதை எழுதுறீங்களா, நாவல் எழுதுறீங்களா, கட்டுரை எழுதுனா எழுதணும். எழுதுவது அறிவின் அடையாளம். அறிவை வேண்டாம்னு எதுக்கு நம்ம சொல்லணும்? தயவு செய்து சிரிக்காதீங்க. கவிதைகளை விட கவிஞர்கள் அதிகமா இருக்கான்னு இருக்கட்டும். 1000 பூக்கள் மலரட்டும்னு சொன்னாப்புல மாசட்டும். 1000 பூக்கள் என்ன, 1000 வகையான அறிவு வளரணும். மரங்கள் தான் எவ்வளவு உன்னதமான விஷயம். நீங்க சின்ன பிள்ளைகளை படம் வரைய சொன்னீங்கன்னா வெறும் வீடு வரையாது, கூட ஒரு மரம் வரையும். வெறும் சூரியன் வரையாது, கூட ஒரு மரம் வரையும். ஏன்னா மரம், நீங்க எப்படி குரங்கு நம்மளோட மூதாதையர் நம்ம நினைக்கிறோமோ அதற்கு மூதாதையர் வனம்தான். வனம்ங்கிறது எவ்வளவு 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 உன்னதமான விஷயம். இங்கே நம்மகிட்ட இருக்கிற பிரிவுகள், நம்மகிட்ட இருக்கிற எவ்வளவோ சண்டைகள் அத்தனை இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஆனா வனங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த ஒரு சில்வண்டிலிருந்து சிங்கம் வரைக்கும் பாகுபாடற்ற பொதுவானது. அது இது பொதுவானது. நீங்க காற்று, நீர், நிலம் போல
வனமும் பொதுவானது. அங்க எதுவும் யாருக்கும் எதுவும் சொந்தம் கிடையாது. எந்த சிங்கமும் 10 மானை அடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிடாது. எந்த எந்த புலியும் 100 முயல்கள் அடிச்சு அதை ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு சாப்பிட செய்யாது. 10 ரூபாய்க்கு முயலை வாங்கி 100 ரூபாய்க்கு அது விற்காது. அதுக்கு பசிச்சா சாப்பிடும், பசிக்கலையா முயல் அந்த பக்கமும் ஓடினா கூட அது வாட்டில் படுத்துருங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்ப வனம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் அவ்வளவு அற்புதமான பாடம். அது ஒரு பொதுவான இடம். இப்போ பௌத்தத்தில் ஒரு இது உண்டு, சிறியதன் ஆவி சிறிது கிடையாது. யானை இவ்வளவு பெரிய யானைக்கு பெரிய ஆவி இருக்கிற மாதிரி சின்ன எறும்புக்கு சின்ன ஆவி கிடையாது. ஆவினா அது எல்லாத்துக்கும் ஒண்ணு. ஒரு உயிர், எறும்புக்கு என்ன உயிரோ அதே தான் ஆணைக்கு ஒரு மனிதனுக்கு என்ன உயிரோ அதுதான் உயிர். அப்படி பொதுவானது வனம். இந்த வனம் என்று சொல்ல உடனே நீங்களுக்கு அமேசான் காடுகள் தான் தோறும். உலகத்தின் மிகப்பெரிய காடு ரெயின் ஃபாரஸ்ட். கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கிறது அமேசான் காடு. அமேசான் நதி தான் உலகத்தின் 2வது மிகப்பெரிய நதின்னு சொல்றாங்க. 40,000 பல்லுயிர் கோளம் இருக்கலாம், 40,000 உயிர்கள் இருக்குங்கிறான். நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 உயிர் தான் தெரியும். 40,000 உயிர் இருக்குதான். 2 நாளைக்கு ஒரு உயிர்களை கண்டுபிடிக்கிறாங்களாம். இன்னைக்கு நாளைக்கு ஒரு 40,001 வருது. அப்ப அவ்வளவு பெரிய பரந்த காடு. அதுதான் அமேசான் பேர் வைக்கலாம். அமேசான் என்ன, அமேசான் ஏன் பேர் வச்சான் நான் யோசிச்சு பார்த்துருக்கிறேன். அமேசான் ஏன் பேர் வச்சான்னா அல்ல குறையாது, அங்க இல்லாத இது எதுவுமே கிடையாது. அவன் எவ்வளவு யோசிச்சு வைக்கிறான். நீங்க செருப்பு கேட்டாலும் கிடைக்கும், பில்லோ கேட்டாலும் கிடைக்கும், பர்னிச்சர் கேட்டாலும் கிடைக்கும், பீரா கேட்டாலும் கிடைக்கும், எது வேணாலும் கொடுக்கும் அமேசான் ஆன்லைன்ல. அப்ப அதுக்கு பேரை வைக்கிறான் அமேசான்னா. அதுல இல்லாதது எதுவுமே கிடையாது. 400 வகையான பழங்குடியினர்களை வச்சுக்கிறாங்க. 400 வகை. இங்க நம்ம ஒரு 7-8 நமக்கு தெரியும். ஆனா 400 வகையான பழங்குடிகள் இன்னும் வசிக்கிறாங்க அந்த காடுகள். அப்ப அவ்வளவு பெரிய காடு. அந்த காடு உலகத்தோட இது லங்ஸ் சொல்றான், சுவாச பை. நம்ம பண்ற தப்பு பூரா இருக்கு இல்லையா, நம்ம பூரா தப்பு. நம்ம விடுற கெட்ட எல்லாத்தையும் அது உட்கரிச்சு அதை நல்ல காற்றாக மனிதர்கள் வாழும் இடமாக மாற்றுகிற வல்லமை அந்த வனத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட அதற்கு இணையான வனம் நமக்கு இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸினுடைய மகிமை நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இமயமலையிலிருந்து பனி உருகி மழை ஆறாக மாறுது, கங்கை வருது, பிரம்மபுத்திரா வருது, எல்லா ரிவரும் இருக்கு. ஆனால் இங்கே எப்படி ஆறு உருவாகுதுன்னு நமக்கு யோசிச்சு பார்க்கிறோமா? மழையே பெய்ய மாட்டேங்குதே, பனி இல்லையே, எப்படி வெயில் காலத்துல தண்ணி வருது, எப்படி நதி ஓடுதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? யோசிக்கணும். அங்க இருக்கிற அடர்ந்த புல்வெளிகளில் நீரை வாங்கி உட்கரைத்து வச்சுக்கிட்டு அது வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உருக்கி வெளியே விட்டு, அதுதான் இன்னைக்கு நமக்கு கிட்டத்தட்ட கோதாவரியாக, தாமிரபரணியாக, அப்புறம் காவிரியாக நமக்கு நதியாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிற அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பல்லுயிர் கோளம் இன்னைக்கு நம்ம கை கெட்டு கிட்டத்தட்ட இங்கிருந்து 40 கிலோமீட்டர்ல இருக்குது இந்த வெஸ்டர்ன் காட்டுங்கிற வனம். அந்த வனத்தை பற்றி நம்ம இப்ப கொண்டாடுறோம் இல்லையா, அப்ப கொண்டாடி இருப்பாங்கல்ல. மலைபடு காடாமல சொல்றான். இங்க இருந்து நன்னன்கிற ஒரு அரசனை பார்க்கறதுக்காக மக்கள் குடிபடைகளோட போறாங்க. நீங்க அப்படி போகும்போது என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் அந்த மலைகள்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்றான். ஆமா, அங்க வெயிலே விழுகாது. அதனால நீங்க கொண்டு போற பறை இருக்கு இல்லையா, அது நமுத்து போகும். அதனால நீங்க அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அந்த போற இடங்கள்ல கொஞ்சம் குளிர் தீ ஊட்டிக்கோங்க. நீங்க கொஞ்சம் குனிஞ்சே போங்க. எல்லா இடங்கள்லையும் பெண்களின் சடை பின்னிய மாதிரியான ஏற்பாடு இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போங்க. வெயில் படாதனால மழை அதிகமா இருக்கும். மழை அதிகமா இருக்கிறதுனால உங்க கால் வழுக்கும். நீங்க கையில ஒரு கம்பு வச்சுக்கோங்க. அப்புறம் அதிகமா மழைப்பொழிவு இருக்கிற நேரம் நீங்க நீங்க நடைய கட்டாதீங்க, உங்களுக்கு அது ஆபத்தாகும். குடை போல் விரிந்திருக்கிற நீங்க மலையில் அடியில உட்கார்ந்து இளைப்பாரிக்கோங்க. ஆமா, என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த பழம் இதுக்கு உகந்தது, அந்த பழம் அப்படி ஒவ்வொன்றா பட்டியல் போட்டுட்டு போறாப்ல.
அப்போ நீங்க இடைவெளியில வர்ற ஊர்கள் இருக்கு, அந்த ஊர்களில் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு நீங்க இது பதஷ்டப்படாதீங்க, நீங்க வெக்கப்படாதீங்க, உங்களை வரவழைச்சி உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மலையில் மீது நடந்து போகிற அந்த அத்தனை அழகையும் மலைபடுகடாம் சொல்லிக்கொண்டே போகிறது. அப்ப இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த அந்த காடுகள் நமக்கு என்ன தருகிறது? அந்த காடுகள் தான் நம்மளுடைய மூதாதையர்கள். அது நமக்கு என்ன தருகிறது என்பதை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு 3 நபர்களை நாம் பேசாமல் இந்த உரையை முடிக்க முடியாது. அந்த 3 பேர் யார் என்றால், இதே மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் வசித்து சமீபத்தில் இறந்து போன எழுத்தாளர் கோமா கோதண்டம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அத்தனை புத்தகங்களும் பசிய வாடை அடிக்கிற அந்த வனங்களை பற்றி, குறிஞ்சி நிலத்தை பற்றி, குறிஞ்சி நிலத்தில் வாழுகிற மனிதர்களை பற்றி தான் எல்லா கதைகள் இருக்கு. அவர் கதைகள் எழுதுவோடு நின்று விடவில்லை. அந்த அந்த மக்கள்கிட்ட போய், அந்த மலை மக்கள்கிட்ட போய் பேசி அவங்களுடைய பண்பாடுகளை கேட்கிறாரு, அவங்க பட்ட பாடுகளை கேட்கிறாரு. அவங்களுக்கு வசதி இல்லை, வாழ வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கோரிக்கையாக்கி அரசிடம் கொண்டு போகிறார். அவங்களுக்கு குடியிருப்புகள் கட்டி கொடுக்கிறது. அப்படியெல்லாம் வனத்தோடு வனமாக வாழ்ந்து ஒரு எழுத்தாளராக வாழ்ந்த கோமா கோதண்டம் 2 கதைகள். ஒரு பிளாச்சிக்குட்டின்னு ஒரு கதை இருக்கு, பிளாச்சிக்குட்டி கதைக்கு. அந்த பிளாச்சிக்குட்டி யாருன்னா, அவ ஒரு வனப்பெண்ணு. அங்க அந்த வனத்துல திருவிழா நடக்கும். திருவிழாவில் ஒரு பெண்ணு மட்டும் தனியா இருப்பா. அந்த மூப்பர் இருக்கிறார் இல்லையா, அந்த ஊர் தலைவருக்கு அந்த பெண் மேல மோகம் வந்துடும். மூப்பருக்கு வயசு 50க்கு மேல ஆயிரும். அப்போ மூப்பரோட உதவியாளர் கேட்பான், அவன் அந்த பெண்ணு யாரு என்னன்னு அவன் மேல மோகம் கொண்டு கேட்பான். உன் வயசு என்ன, நீ இப்படிலாம் பேசலாமா? அந்த பொண்ணு தான் உன் மகனுக்கு பேசப்பட்டிருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாப்ல. ஆனாலும் அவன் கேட்க மாட்டான். இல்லடா, அவருடைய வனப்பும் அவருடைய அழகும் அவருடைய கலரும் என்னை சுண்டி இருக்குது, என்னால் இருக்க முடியலன்னு சொல்ல. அவன் பொண்டாட்டி வைவா, உனக்கு அறிவு இருக்காயா? மகனுக்கு கிட்ட போற பொண்ணு மேலே எப்படி மோகங்கள்றேன்னு கேட்பாப்ல. ஆனால் எல்லாத்தையும் உதறி விட்டுருவான். அப்புறம் ஒரு ஏற்பாடு நடக்கும். சரி, அப்போ அவனுக்கு பொண்ணு கேட்டிருந்து சொல்லி அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் பொண்ணு கேட்பாங்க. அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க, கல்யாணம் முடிச்சிடனா. ஆனால் பொண்ணு கொடுக்குறவங்க தானே ஏதாச்சும் சவால் வைக்கணும். இவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். இவர் சவால் வைப்பார். என்னன்னா, அந்த ஒரு உயரமான இடத்துல இருக்கிற அந்த கிடைக்காத தேனை எடுத்துட்டு அதை எனக்கு கொடுத்தா தான் நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் வைக்கிறாப்புல. அது இப்போ அப்படி யார் போவா அப்படின்னு கேட்கும்போது, அவன் மகன் அப்பாவுக்கு சொல்லிட்டார்ல, அப்போ நான் போறேன்னு சொல்லுவாப்புல. அங்கு போனால் திரும்பி வர முடியாது என்பதுதான் நிதர்சனம். அது அவனுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும், அந்த ஊருக்கும் தெரியும். அவன் போயிடுவான். சரி, அப்பா சொல்லிட்டாருன்னு அப்பா சொல்ல தட்டாம அவன் போயிடுவான். போயிட்டு திரும்பி வர மாட்டான். ஆனால் இந்த நேரத்தில் அந்த அந்த பிளாச்சி குட்டியை இவர் நெருங்குவார். அவளால் எதிர்க்க முடியாது. இணங்குவது மாதிரி நடிக்க சொல்லி ஒரு தனியான இடத்திற்கு வந்து விடுவார். தனியான இடத்திற்கு வந்த பிறகு அந்த கதை அந்த இடத்துல தான் பயங்கரமா நம்மள இருக்கும். அவருடைய ஆசை வார்த்தை காட்டி, இவ்வளவு மோசமான எண்ணமும் இதுவும் கொண்ட ஒருவன் நீ மனிதனாக இருக்க முடியாது, இருக்கக்கூட லாயக்கு இல்லாதவன், நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும் என்று அவனுடைய பிறப்புறுப்பை அறுத்து அவனை கொண்டு விடுவான். அப்ப அவன் அப்பா செத்து போவான், தேனடைக்க போனா அவங்க காதலன் செத்து போவான். அவன் செத்து போன செய்தி இருந்து இவளும் செத்து போவாள். இந்த பிளாச்சி குட்டி அந்த மலை மக்களின் தெய்வமாக கொண்டாடப்படுகிறார் என்கிற கதை சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதர் கோமா கோதண்டம் என்கிற எழுத்தாளர். அதே போல சாத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற அரசு உயர்நிலைப் பள்ளியில் வேலை பார்த்த சரவணன் என்கிற ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார். 30,000 மரக்கன்றுகள் கட்டியிருக்க யாருக்கும் தெரியாது. அவர் நல்லாசிரியர் விருது பெற்றவர். நான் என்கிட்ட பேசும்போது விவரிக்கும் போது சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்ல போய் சேர்ந்த உடனே அந்த ஸ்கூல்ல முதல்ல மரங்கள் நட்டுவோம். அப்புறம் அந்த மரங்கள் இல்லாத ஊர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊர்களில் மரங்கள் நட்டுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குன்னா, நாங்கள் பேருக்கு எந்த காலத்திலும் மரம் நட்டுறது கிடையாது. நீங்கள் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு நானும் அனுபவப்பட்டிருக்கேன். நானே பல மரங்களுக்கு நட்டியிருக்கேன். இந்த திருப்பி போய் பார்க்கும்போது அந்த மரங்கள் இருந்த சுவடே தெரியாது. ஆனால் அவர் நட்ட 30,000 மரக்கன்றுகளும் இன்று பெரிய மரங்களாக இருக்கிறது என்கிற விவரத்தை சொன்னார். அப்படிப்பட்ட மகா மனிதர்கள் வாழுகிற இந்த ஊர். அதே போல இந்த மாவட்டத்தில் நான் கரிசல் இலக்கிய கழகம் அப்படின்னு ஒரு கழகம் இருக்கிறது போலவே கல்விக்கு ஒரு கழகமும் அப்புறம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு கழகமும் இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் கழகத்தை நடத்துகிற ஆட்களை வைத்து நம்ம இதுக்கு பக்கத்தில் ஒரு 100 ஏக்கரை வாங்கி அங்கே மரக்கன்றுகளை வளர்த்து ஒவ்வொரு விழாவிலும் மரக்கன்றுகள் பரிசளிக்கிற மாதிரியான ஏற்பாடு செய்துவிட்டு போன இந்த மாவட்டத்தின் மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் சாரை மறக்கவே முடியாதுங்க. ஆமா, இந்த மாவட்டத்தில் இருந்துட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் இருந்துக்கும் போதே அவரை நான் பற்றி பேசுவது என்ன எதற்குன்னா, அவர் ஒரு வரலாறு. எப்படி இன்னும் ஒரு ஒரு 50 ஆண்டு காலம் இல்லை ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த 100 எழுத்தாளர்கள் 1000 எழுத்தாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ, எப்படி இன்று நட்டு வைத்த 100 கண்ணு நட்டினா ஒரு 10 கண்ணு முளைச்சாலும் போதும். 10 கண்ணு முளைச்சாலும் அந்த 10 மரமும் இந்த ஊர் இந்த நாட்டு இந்த ஊரை செழிப்பாக்குற மாட்டோம். அப்ப இன்னும் ஒரு 10-20 வருடம் கழித்து மிகப்பெரிய மரங்களாக காட்சியளிக்கிற மாதிரியாக இந்த மாவட்டத்தை விட்டு சென்றிருக்கிற அவரையும் நாம் சொல்லித்தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வனங்களும் எல்லாமே நமக்கு இந்த மாவட்டத்தில் இது ஒரு வறட்சி மாவட்டமாக இருந்தாலும் இவருடைய முனைப்பும் இவருடைய செயல்பாடும் இதை வனமாக ஒரு செழிக்கிற இடமாக மாற்றுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்க இதே இடத்தில் இந்த புத்தகமும் வனமும் சேர்ந்து இன்னும் 10-20 ஆண்டுகளில் இந்த மாவட்டத்தை வேறு ஒரு தளத்திற்கு வேறு ஒரு இடத்திற்கு இட்டு செல்லும் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.